Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் ஓபன் ஆக போகுது அப்படிங்கறத பத்தி நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இத பத்தின நிறைய நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம் இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா. இப்போ இந்த வருஷத்துக்கான ஃபைனான்ஷியல் இயர் 24-25 அசஸ்மெண்ட் இயர் 25-26 அதுக்கான போர்ட்டல் ஓபன் ஆயிருச்சு, ஆன்லைன் போர்ட்டல். அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிறது, அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது. மெம்பர்ஷிப் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 29 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் மெம்பர்ஷிப்க்கு இமீடியட்டாக வரும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இன்கம் டேக்ஸ் மந்த்து. ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டை பற்றி நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து 15 செப்டம்பருக்கு முன்னாடி அனைத்து பேன் கார்டு வச்சிருக்கிற வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற எல்லா இந்திய குடிமகனும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். இட் இஸ் கம்பல்சரி. சரியா? இதில் ரொம்ப பேருக்கு டவுட் வேணாம். நான் வந்து எக்ஸர்வீஸ்மேன் சார், எக்ஸர்வீஸ்மேன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா வேணாமா, நம்மளுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கலை, அதாவது டேக்ஸ் பிடிச்சிருந்தா தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், டேக்ஸே நம்மளுக்கு பிடிக்கலை, நம்ம ஏன் ஃபைல் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு புகார்கள், குற்றச்சாட்டு, இதை பற்றி தெரியாத நிறைய நபர்கள் இருக்காங்க. அதனால் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்திய குடிமகனாக இருக்க, பேன் கார்டு வச்சுருக்க எல்லாருமே ஆவரேஜ் இன்கம் 2.5 லட்சத்துக்கு மேலே யார் யாரெல்லாம் வருமானம் வாங்குகிறாங்களோ, அதாவது அது பென்ஷனாக இருக்கட்டும், இல்லை சம்பளமாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், வீட்டிலேருந்து எஃப்டி வந்து பேங்க்லேருந்து எஃப்டி வரதாக இருக்கட்டும், வீட்டு வாடகையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்தை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் கட்டாயம் உங்களோட வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணணும். சரியா? இதில் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. வருமான வரி கணக்குங்கிறது வேற, வருமான வரி கட்டுறதுங்கிறது வேற. சரியா? நீங்கள் உங்களோட கணக்கை அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிச்சிருங்க. அரசாங்கம் அதை சரி பார்த்துட்டு, நீங்கள் சொல்கிற கணக்கு சரி பார்த்தாட்டு அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் டேக்ஸ் வந்துச்சுன்னா உங்களை டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அட்வான்ஸாக டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க, டேக்ஸ் டிடக்ஷன் ஆன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஒன்று நீங்கள் கட்டுற மாதிரி வரும், உங்களுக்கு அந்த இது இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை பிடிச்சதை திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் ரொம்ப பேர் எனக்கு வந்து 0 சார், நான் எதுக்கு கட்டணும் அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க. அவங்களுக்காக தான் சின்ன கிளாரிஃபிகேஷன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, சார் எனக்கு தான் கடந்த 2 வருஷமாக டேக்ஸே பிடிக்கலையா சார், நான் டேக்ஸ் எனக்கு டிடிஎஸ்ஸே பிடிக்கல, அவங்க டேக்ஸ் இருந்தால் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வருது. சார், வருமான வரி டிடிஎஸ் பிடிச்சாதான் கட்டணும் அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. 2.5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வருமான வரி ஃபைல் பண்ணி ஆகணும். அடுத்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஆன்லைன் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி, இல்லை ஏதாவது ஒரு பெரிய சொத்து வாங்கி விற்றுருப்பீங்க, நகைகள் பெரிய லெவலில் ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே ஏதாவது நகைகள் நீங்கள் வாங்கியிருக்கலாம், இல்லை விற்றுருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அன்யூஷுவலான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டில் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கலாம். சரியா? பணமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது அது இன்கம் டேக்ஸ்க்கு ரிப்போர்ட் ஆகும். ரிப்போர்ட் ஆகும்போது அவங்க அதை வருமான வரியில் நீங்கள் தாக்கல் பண்ணலைன்னா 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ITRU ஃபைல் பண்ணலை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க நோட்டீஸ் கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஏங்க நீங்கள் உங்களோட கணக்கு வழக்கை தாக்கல் பண்ணலை, உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டினாலும் நீங்கள் 2.5 லட்சத்துக்கு மேலே இல்லை அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் உங்களோட ஏஎஸ் டிஐஎஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதை பற்றி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, அனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், அது டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி சார், இப்போ நான் வந்து சர்வீஸ் பர்சன் இல்லை எக்ஸர்வீஸ் பர்சன், நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்குறாங்க. குறிப்பாக தேவை என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கு அடுத்து உங்களோட ஃபார்ம் 16, நீங்கள் சர்வீஸ் பர்சன், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எதில் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஃபார்ம் 16 கம்பல்சரியாக தேவை.
முடிஞ்ச அளவுக்கு ஃபார்ம் 16 எடுத்துருங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டிடக்ஷன்ஸ், டோட்டல் சேலரி, எவ்வளோ டிடிஎஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் தான் தெரிய வரும் ஃபார்ம் 16ல். அதுக்கடுத்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற இடம், நீங்கள் யார்கிட்டனாலும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஃபைல் பண்ணாலும் சரி, எங்களோட ஆடிட்டட் டீம் இருக்காங்க, டீம் வச்சு நம்ம ஃபைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நண்பர்கள் பண்ணுறாங்க, யூனிட்டில் பண்ணுறாங்க, எனக்கு ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யார்கிட்டனாலும் ஃபைல் பண்ணுங்கள். 3-4 விஷயத்த நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், அதாவது யார் இன்கம் டேக்ஸ் பேன் நம்பர் இருக்கோ அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறாங்க, யார் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு அப்சர்வேஷன், ஏதாவது ஒரு நோட்டீஸ் வந்தது, ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் வந்தால் அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. இதை நீங்கள் உங்களோடதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து டிடிஎஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப பேர் பேரம் பேசுகிறாங்க. சார் எனக்கு 5% தாங்க, 10% தரங்க, நான் இவ்வளோ கொடுத்துட்றேன், ஃபுல் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் இயர்லாம் நம்ம சர்வீஸ் பர்சன் ஒரு ஆள் வந்து எனக்கு 1 lakh rupees டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க சார், ஆனால் 10% கேட்குறாங்க, 10,000 ரூபாய் கிட்ட எனக்கு கேட்குறாங்க, ஆனால் ஃபுல் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே வந்து சொன்னாங்க. சார் ரீஃபண்ட் வாங்கி கொடுக்கறது பெரிய மேட்ரு கிடையாது, ஆனால் அதில் தவறான வழிமுறைகளை கையாண்டு நீங்கள் ரீஃபண்ட் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா நோட்டீஸ் உங்களுக்கு தான் வரும். இப்போ பண்ணி கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட லாபத்துக்காக உங்களுக்கு தவறான மிஸ்கைடன்ஸ் பண்ணி ஃபுல் ரீஃபண்ட் இந்த வருஷம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் 2 years கழிச்சு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சு, சோகாஸ் நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. பண்ணி கொடுத்தவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லை நீங்கள் வேறு இடத்துக்கு போஸ்டிங் போயிடுவீங்க. அப்போ அந்த கான்சிக்யூசஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபரில் 4-5 பேர் அந்த கான்சிக்யூசஸில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், உங்களோட முக்கியமான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கடுத்து உங்களுக்கு வருமானம் எங்கெங்கெல்லாம் இருந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்ககிட்ட முழுசாக சொல்லணும். சார் நான் வந்து தமிழ்நாடு போலீஸில் வேலை பார்க்குறேன், நான் வந்து சிஆர்பிஎஃப்பில் வேலை பார்க்குறேன், டிஎஸ்சியில் போயிருக்கேன் சார், எனக்கு அதர் சோர்ஸ் இருக்குது, வேறு ஒரு இடத்துலேருந்து வருமானம் வந்துட்டுருக்கு, வீட்டு வாடகை வந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு அக்கௌண்ட்டில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எஃப்டியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட், ப்ளஸ் நான் வந்து ஷேர் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், நான் வந்து கிரிப்டோ கரன்சி இப்போ நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக இதோட கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாமே இருக்குது. இதை ஃபுல்லாக உங்களோட இன்கம் டேக்ஸ் பண்ணுறவர்கிட்ட கரெக்டாக நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கரெக்டாக உங்களோட வருமான வரி தாக்கல் பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன்ஸ், இப்போ டிடக்ஷன் சொல்லும்போது இந்த வருஷம் சாஃப்ட்வேர் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் ஆன்லைனில் நம்ம பார்த்து செக் பண்ணும்போது இப்போ நான் அந்த வீடியோவும் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இன்கம் டேக்ஸ் வெப்சைட் இப்படி தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லாம் ஆன்லைன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போதைக்கு ITR 1, ITR 4 அதுக்கான ஃபார்ம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ITR 2, 3க்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது நியூ ரெஸ்யூம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் இதை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் ITR பண்ணதுக்கும் இந்த வருஷம் பண்ணதுக்கும் ஃபார்ம் ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது. எல்லா டேட்டா பேஸும் மிஸ்மேட்ச் ஆகாமல் ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக ரீஃபண்டுக்கு எனேபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிடக்ஷனுக்கான செக்ஷன்ஸ் வரும். நான் சொன்ன அந்த 80C, 80D, 80DDE இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த செக்ஷன்ஸ் நீங்கள் வந்து நோன் செலெக்ஷன் கொடுத்தா தான் அது மாறும். இப்போ நான் அதையும் போடுறேன். இப்போ மெயினாக உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாமே இதில் ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் படி ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் தேவைப்பட்டதை அதுவாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கலனாலும் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற டேட்டாவை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான செக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன எல்லா இதுவும் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்களா இல்லையா, LIC கட்டுறீங்களா இல்லையா, எல்லா விதமான பாலிசி நம்பரும் கம்பல்சரியாக தேவை. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்க மிகப்பெரிய அப்டேட். நீங்கள் நினச்ச மாதிரி எழுதிலாம் போட முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் அதுக்கான டேட், ஓப்பனிங் டேட், எந்த கம்பெனி, என்ன ஏது, அதுக்கான பாலிசி நம்பர் எல்லாத்துக்குமே அவங்க வந்து கம்பல்சரி, அதாவது கொடுத்தா கொடுங்கன்னு கிடையாது, கம்பல்சரி மார்க் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணியே ஆகணும். அதை பாருங்கள், அதில் காட்டுறேன் பாருங்கள். கம்பல்சரியாக நீங்கள் வந்து பாலிசி நம்பர் அதில் கொடுக்கணும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ரிலேஷன் பண்ணுறீங்க, என்ன உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் நம்பரை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஏன்னா அவங்க திரும்ப கேட்கும்போது இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பி விடணும். அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க. இதுதான் இப்போ வந்திருக்க மிகப்பெரிய அப்டேட். அதனால் தவறான கிளைம்
எதையும் பண்ணி மாட்டிக்காதீங்க. நம்ம சொல்ல வேண்டிய நோக்கம், இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்னென்னா, தவறான கிளைம் பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா அதோட கான்சிக்யூசஸ் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்குது, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகிருக்கு, உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஆதாரத்தை நீங்கள் ப்ரூஃபாக வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கான டாக்குமெண்டேஷனை வச்சு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். அதனால் தயவு செஞ்சு ரொம்ப கிளியராக பண்ணிக்கோங்க. எல்லா விதமான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட வருமான வரியை கணக்காக தாக்கல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நியூ டேக்ஸ் ரெஸ்யூமில் பண்ண பாருங்கள். யாருக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் வேணும், யாருக்கு நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் வேணும், யார் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் உங்கள் இண்டிவிஜுவலுக்கு தெரியும். உங்களோட கன்சர்ன்ட் ஆடிட்டர் இல்லை விஷயம் தெரிஞ்ச ஆள்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் பெஸ்ட்டாக இருக்குமா, ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். இதுதான் அந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கிற டிடக்ஷன்ஸ் பற்றின வீடியோஸ். அதனால் தயவு செஞ்சு தவறான கிளைம் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே பாலிசி நம்பர், டேட்டு, என்ன கம்பெனி எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்முலா ரிப்போர்ட் கொடுத்தாலே போதும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிடெக்ஷனுக்கும் அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான நம்பர், அதுக்கான எவிடன்ஸோடு தான் நீங்கள் பண்ண முடியும். இதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லிக்கிறது. அதனால் தயவு செஞ்சு கரெக்டான உங்களோட ஆண்டு வருமான வரி கணக்கை அரசாங்கத்துக்கிட்ட தாக்கல் பண்ணிடுங்க. தேவையில்லாத அன்வான்ட் விஷயங்களை செஞ்சு மாட்டிக்காதீங்க. இப்போ நீங்கள் செப்டம்பர் 15க்குள்ளே ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ₹1 உங்களுக்கு பெனால்ட்டி கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. உங்களோட கணக்கு வழக்க தாக்கல் பண்ணிடலாம். இது செப்டம்பர் 15க்கு அப்புறம் நீங்கள் அதை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் போர்ட்டலில் போனீங்கன்னா லேட் ஃபீ உங்களுக்கு ₹5000 வரைக்கும் லேட் ஃபீ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லா முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும், வீர மங்கையர்களுக்கும், பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கும், யாரெல்லாம் 2.5 லட்சத்துக்கு மேலே அவங்களோட ஆண்டு வருமானம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் கம்பல்சரியாக அனுப்புங்க. என்னைய பொறுத்தளவு பேன் கார்டு வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் வாதமாக தான் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட ஏஏஎஸ், டிஐஎஸ், ஃபார்ம் 26AS, ஃபார்ம் 16 இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பென்ஷனர்ஸ்க்கு ஸ்பர்ஸில் ஃபார்ம் 16 ஜென்ரேட் ஆயிடுச்சு. நீங்கள் உள்ளே போய் ஸ்பர்ஸில் உங்களோட ஃபார்ம் 16 நீங்கள் எடுத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ, என்ன ஏது அப்படிங்கிறது. உங்கள் யாராக்காவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நம்மளோட சேனலில் நம்மளோட நம்பர்ஸ் இருக்குது. நம்ம ஆடிட்டருக்கு த்ரூவாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருந்தால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.